Excuse me, sir. Please move on. Yeah, yes, nurse. Excuse me. What's your problem? ஆனாலும் உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்னு நர்ஸ் கிட்ட தெளிவாக சொல்லிடு. சரிங்க மேம். அடிவயிறு மட்டும் விட்டு விட்டு வலிக்குது மேம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு டேப்லெட் ஏதாவது தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டோன்ட் டேக் அ டேப். எக்ஸ்கியூஸ் மீ. வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? ஆனாலும் உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்னு நர்ஸ் கிட்ட தெளிவாக சொல்லிடு. சரிங்க மேம். அடிவயிறு மட்டும் விட்டு விட்டு வலிக்குது மேம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு டேப்லெட் ஏதாவது தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டோன்ட் டேக் அ டேப்லெட் ஃபார் ப்ரெக்னன்சி டைம். இட் இஸ் நார்மல் ஃபார் ப்ரெக்னன்சி. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் வெளியில் வெயிட் பண்ணுங்க. மேம் வேண்டாம் மேம். வலிக்கும் என்னங்க. என்னம்மா என்னாச்சு? மிஸ்டர் வெளியில் இருங்க. மேடம் அவர் என் கூடவே இருக்கட்டுமே. ஓகே ஓகே. டோன்ட் பேனிக். ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் எடுக்க விடுங்க வீட்டில். ஓகே மேம், ஓகே ஷியோர் மேம். மிஸ்டர், ப்ரெக்னன்சி டைமில் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. புரியுதா? அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஓகே. ஓகே மேம். பாருங்க, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் எடுக்கணும். நேரமாக கூட்டிகிட்டு வாங்க. ஓகே ஓகே. டேக் கேர். ஏய் பட்டு, அடிச்சனா பாரு, என்னடி சிரிக்கிற? நர்ஸை கூப்பிடவா? நர்ஸை என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி சரி, வீட்டுக்கு போகலாமா? போகலாங்க. பாட்டி 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 பாட்டி, எங்க வீட்டில் யாரையும் காணோம். அம்மா எங்க? சாமி, பசிக்குதா? சோறு எதுவும் போட்டு தரவா? உங்க அம்மா ஒரு அளவுக்கு போயிருக்கிறாயா? நாளைக்கு காலையில தான் வருவா சாமி. பசிக்குதுன்னு சொல்லி சோறு போட்டு எடுத்தாரேன். அப்போ அண்ணி எங்க? அண்ணியும் காணோம், அண்ணனும் காணோம். அண்ணனுக்கு நைட் டியூட்டி தானே? உங்க அண்ணன் அண்ணியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காயா? அவங்களும் வருவதுக்கு லேட் ஆகும். அன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? ஒன்றும் இல்லையா, உங்க அன்னைக்கு மாசம் மாசம் செக்கப் எடுப்பாங்கல்ல, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கோம். முதல்ல டாக்டர்கிட்ட. வேற ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்குது. சரி ஓகே பாட்டி, எனக்கு பசிக்கல, நான் போய் ரூம்ல தூங்குறேன். நானும் போயிட்டு தூங்குறையா? பசிச்சுச்சுன்னா கொஞ்சம் சளிச்சிக்காம போய் சோறு போட்டு கிச்சனில் சாப்பிடு சாமி. பாட்டிக்கு கால் வலிக்குது, மாத்திரை போட்டுட்டு படுத்தனா நைட்டு தான் எந்திரிப்பேன். சரியா சாமி, கோச்சுக்காதையா? பாட்டி எனக்கு பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. தங்க பேராண்டினா பேராண்டியே தான். போடு, நல்லா விசாரிச்சுக்கிட்டாச்சு. ராட்சசியும் நாளைக்கு தான் வரும், அண்ணனும் அண்ணியும் லேட்டாக வருவாங்க. அப்போ அடியே ஜெனிஃபரு, இருடி வரேன். ஜெனி வரட்டும், நம்ம வீட்டை பார்க்கட்டும். வாழ போகிற வீட்டை பார்த்தா தானே அவளுக்கும் நல்லா இருக்கும். வரட்டும் வரட்டும். எனக்கு கால் பண்ணுறான் எரும மாடு. ஹலோ, யார் சார் நீங்கள்? ஏய் ஜெனிஃபர், விளையாடாத. உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. எங்கள் அண்ணியை பார்க்கணுன்னு சொன்னில்ல, ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. எங்கள் அண்ணியை பார்க்க வரியா? ஆஹா, உங்கள் ராட்சசி அம்மா வீட்டில் இல்லையா? நான் வந்தால் லொல்லுன்னு குலைக்கும், அதனால தான் இவ்வளோ நாள் பார்க்கல. அக்கா வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நானும் சுஜியும் வரோம். என்னது சுஜியா? ஆமாம், நான் மட்டும் எப்படி வருவேன்? நானும் சுஜியை பார்க்க வந்தா தான் வீட்டில் மற்றவங்களுக்கு டவுட் வராதுடா. சிவா, வரட்டுமா வேணாமா? என்னன்னு சொல்லுடா. எங்கள் அம்மா கூட ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க. வரதுக்குள்ளார சீக்கிரம் உங்கள் வீட்டில் இருந்து வந்துடணும், இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கே போனோன்னு கேட்பாங்க. ஏய் நீ மட்டும் வாயேன் ப்ளீஸ் டி. சித்து, நீ எதுக்கு கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியாதா? தெரியும் உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீ வான்னு சொல்லும் போதே தெரியும். சுஜியை நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது, அதானே? நான் மட்டும் வரேன், வை. ஏய் தெரிஞ்சுக்கிட்டே என்னடி என்ன டீலில் விட்டு பார்க்குறியா? இந்த மாமன் மேலே அவ்வளோ விருப்பமா உனக்கு? தெரியும் தெரியுங்கிற. சித்து ஒய், நான் வரேன் சீக்கிரம், வை வை வை. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, இருடி. ஓகே, கிளம்பி போகலாம். அக்காவை பார்த்துட்டு இந்த எருமை மாடையை பார்த்துட்டு வரலாம். சுஜி வந்தால் என் கூட பேச முடியாதுன்னு சுஜி வேணாங்கிறான் பாரு. அறிவே இல்லை இவனுக்கு. ஐயோ, அம்மா வேற வந்துட்டாங்களே, சொல்லி சமாளிப்போம். நமக்கா போய் சொல்ல தெரியாது. ஜெனி, எங்கே கிளம்பிட்ட? அம்மா, சுஜி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுமா. நாளைக்கு எக்ஸாம்மா, நோட்ஸ் கேட்டால் வாங்கியும் தர மாட்டேங்கிறீங்க. ஏண்டி, நான் உன்னை போக வேணாம்னு சொன்னேன்னா அதுக்குள்ளேயும் எதுக்கு இப்படி நீலி அழுவுறேன்? கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு ஹெவியாகிடுச்சு. ஏன்னா தப்பு பண்ணுறோம்ல, தப்பு பண்ணும்போது ஓவராக நடிக்கத்தானே செய்வோம். அடியே, எங்கடி போகிற? நானும் சொன்னேன்னா சுஜி வீட்டுக்கு போகிறேன், நோட்ஸ் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். குளிச்சியா இல்லையா? துணி அப்படியே கழட்டி போட்டியா? சொல்லு, நான் போயிட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு வரேன். அம்மா, நான் போட்டிருந்ததே ஒரே ட்ரெஸ் தான், அதை கழட்டி போட்டு குளிச்சிட்டேன். போய் துவைச்சி போடு போ. சும்மா நோய் நோயின்னு பேசிக்கிட்டே. ஆமாம், நீ இப்போ வரேன் வீட்டில் கூட நான் வந்து துணி துவைச்சி போடுவேனா? ஏண்டியே, இப்போ நான் போட்டுமா வேண்டாமா சொல்லு. சரி போ, படிக்க தான் துப்பு இல்லை, புக்கையாவது வாங்கிக்கோ போ. ஷோ, சிங்கப்பூர்
சந்தோஷப்படுத்துறதுக்கு இது ஒரு ஆள் போதும். கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சில்ல. சட்டி கழட்டி அப்படி அப்படி போகிறது, வேஸ்ட்டு கழட்டி போட வேண்டியது, சுடிதார் கிடிதார் எல்லாத்தையும் கழட்டி போட வேண்டியது. ஒரு சட்டியை துவச்சி போட்டுக்கிறாளா பாரு. இப்போ வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது, இன்னமும் நானே துவச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஹலோ சிவா, ஏய் நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தாண்டா நிற்கிறேன். உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குடா, பார்க்கவே பயமாக இருக்குடா. வாடா வந்து கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ்டா. ஜெனி, நான் இப்போ வெளியில் வந்து உன்னை கூப்பிட்டு வந்தால் வேறு மாதிரி ஆயிரும். அங்கே வீட்டுக்கு வெளியில் யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஹால் ஓப்பனில் தான் இருக்கும். பாட்டியே ரூமில் போய் படுத்துட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை. நீ வா, நான் சொல்கிறேன். அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி என் ரூம்குள்ளே வந்துரு. சீக்கிரம் வா, யாரும் பார்க்கறதுக்குள்ள. ஏய் சிவா, சிவா விளையாடாத சிவா. உன் வீட்டில் சனிமலை எங்கே இருக்குன்னு தெரியாது, சந்து பந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. வந்து கூட்டிகிட்டு போ சிவா. ஏய் ஹலோ ஒத்துடா. நாய் பையன் இவனால் நம்பி வெளியில் போனால் கூட அவங்க அம்மா வந்து விட்டுட்டு ஓடிடுவானாட்டுக்கு. இவன் பேச்சு கேட்டுட்டு வந்தேன் பாரு. யாராவது உள்ளே இருக்காங்களான்னு பார்ப்போம். யாரும் இல்லை, உள்ளே பூந்துட வேண்டியதான். மெல்ல மெல்ல பாத்தியா? ம், என்னங்க இந்த பக்கம்? ஐயோ ஏன்யா நான் இந்த காட்டுக்கு வரக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காட்டுக்கு ஓனரே நீங்கள் தானேங்க? ஐயோ போயா, நான் உன் மேலே கோவமா இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னே கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் புருஷனா நீ புருஷனாயா? போயா, உரிமையா வாடின்னு போடின்னு கூப்பிடியா? போங்க, வரமாட்டேங்குதுங்க. சரி, ஏங்க இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சோண்டு மீன் வாங்கினேன், மீன் குழம்பு வச்சேன். சரி 2 பேத்துக்கும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எங்க என் கொழுந்தனாரு? தம்பி வீட்டில் இருக்காங்க. வேணா வீட்டில் போய் சாப்பிடலாம், வரீங்களா? இல்லையா, நான் 2 ஆள் சோறு தான் கொண்டு வந்திருக்கேன். நீ இங்கே சாப்பிடு, மீதி இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ சரியா? எனக்கு நீ தனியாக சாப்பிட்றத பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கியா? உனக்கு நானே பரிமாறணியா கையால். உட்காருங்கியே. சரிங்க, இங்கே உட்கார முடியாது. அங்கே மரத்துக்கிட்ட போயிடலாமா? சரி வாயா. ஏங்க, இங்கேயே அப்படியே உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிடலாம்ல? இப்படி வெயிலில் உட்காந்து எப்படி சாப்பிட முடியும் வெட்ட வெளியில்? உள்ளே போய்க்கலாம்யா, புழுதி அடிச்சிரும்யா சாப்பாட்டில். வா அங்கே உள்ள வா. இங்கே உட்காரட்டுமாங்க? ஐயோ அதான் உள்ளே வந்துட்டோம்ல, உட்காரியா. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே கேள்வி கேட்குறேன். தைரியமா இல்லையா? அது என்னமோ தெரியல, தம்பியை விட்டுட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குதுங்க. என்னங்க, இவ்வளவும் நீங்களே சமைச்சிங்களா? ஐயோ என் வீட்லையும் சாப்பிட்றதுக்கெலாம் யாரும் இல்லையா. எனக்கு உனக்கு வச்சு கொடுக்கணுன்னு ஒரு ஆசை, அதுக்காக தான் மீன் எடுத்தேன். இல்லைன்னா ஒத்த ஆளுக்கு நான் எங்கே சமைக்க போகிறேன்? ஹைடி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏயா நீ என்கிட்ட கேட்காம வேற யார் கேட்க போகிறேன்? கேளியா என்ன? இல்லை ஹைடி, உங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்க? எனக்கு அது சந்தேகமாக இருக்குது. ஐயோ நீயாவது ஒத்தாளாக இருந்து உன் தம்பியை வளர்த்தையா? என்னைய வளர்க்குறதுக்கெலாம் வீட்டில் யாருமே இல்லையா. சொல்ல போனா நான் ஒரு அனாதன் கூட சொல்லலாம். எனக்கும் பாட்டி இருந்துச்சியா. எங்கள் அப்பா ஒரு குடிகார், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அம்மாவுக்கும் உடம்பு முடியல. செலவு பண்ண ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக ஆள் இல்லை. அப்படியே அம்மாவும் செத்து போச்சியா. பாட்டி தான் அலமோதிக்கிட்டே என்னைய வளர்த்துச்சு. அப்புறம் பாட்டி ரொம்ப நாள்லாம் இல்லை, அது இப்போ செத்து 3 வருஷம் ஆகுதியா. நான் மட்டும்தான் இருக்கேன். என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நினச்சேயா. ஆனால் கடவுள் இருக்கிறது இப்போதான் நான் நம்புகிறேன். ஐயோ ஹைடி, தயவு செஞ்சு சிரிங்க, முகத்தை அப்படி வைக்காதீங்க. அதான் நான் இருக்கேன்ல இனிமே. நீங்கள், நான், தம்பி எல்லாரும் ஒரே குடும்பம் சரிங்களா? உங்களை மாதிரி எனக்கு ஒய்ஃபு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ நான் ஒன்றும் கவலைப்படலையா. அப்பா ஆத்தா மூஞ்ச பார்த்துருந்தா அவங்க என்னை வளர்த்துறதுக்கு விட்டுட்டு போனால் கூட நான் அழுகுவேன். எனக்கு அவங்களும் யாருனே தெரியாது, வருத்தப்பட ஒன்றும் இல்லை. பாட்டி சித்தப்பா தான் கொஞ்சம் அழுதேன், ஏன்னா அது என்னை வளர்த்துச்சு. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அப்புறம் தேடிக்கிட்டேயா, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ சரி சரியா, நீ சாப்பிடியா? உனக்கு ஆசையாக வச்சு கொண்டுட்டு வந்தேன். தம்பியை விட்டுட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்காக நீங்கள் சமைச்சிட்டுலாம் வந்தீங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹைடி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் யார் வீட்லேயுமே போய் சாப்பிட்டதே இல்லை ஹைடி. ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த விசேஷத்துக்கும் யாரும் வந்து எங்களை கூப்பிட்டதே கிடையாது. நானும் தம்பியும் தனியாக தான் இருப்போம். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு வைப்பேன், தம்பி குறை சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போவான். இன்றைக்கி இந்த வீட்டு சாப்பாடு, அதுவும் பொம்பளையால் சமைச்சதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை விட கண் கலங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மா இருந்து சமைச்சா இப்படி தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. ஐயோ ஏன் நீ வேற அப்படிலாம் நினைக்காதியா. இனிமேல் நான் சமைச்சு கொடுக்க தான் ஆள் இருக்கேன்ல, சாப்பிடியா நீ? கமன்னு பாசம் அடிக்குது ஹைடி. சரியா சாப்பிடு. ஏதோ நல்ல சுமல்ல வருது, உள்ள போய் பார்க்கலாமா? ஐயோ ஒழுங்கா சாப்பிடியா? ஐயோ வாழைத்தோப்புக்குள்ள இருந்து சத்தம் வருது, அது யாரா இருக்கும்? உள்ள போய் பார்க்கலாம்
போங்கம்மா, நம்ம ஊர்ல தப்பு தண்டாவா? ஐயோ, நடக்க விட மாட்டேன். மாமா, இது உங்களுக்கு அடுக்குமா? நீனும் அக்காவும் இங்க வந்து தனியா சாப்பிடுறீங்க. அங்க என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. போங்க மாமா, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க எல்லாரும் செல்ஃபிஸ் போங்க மாமா. ஏண்டி பித்தி, இங்க திரும்பு. உங்க மாமா சாப்பிடுறாரு, எப்படி உட்காந்துருக்கா பாரு. ஏக்கா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போக்கா. நான் மாமா கிட்ட தான் பேசுறேன். நீ மட்டும் மாமாக்கு சமைச்சிட்டு வந்து கொடுத்தியா? என் வீட்டுக்காரருக்கு ஏன் கொடுக்கல? அது சரி. ஏண்டி, என் புருஷனுக்கு நான் சமைச்சிட்டு வந்து கொடுக்குறேன், பத்தாதுக்கு என் குழந்தைனாருக்கு இன்னொரு சாப்பாடும் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆமா, உன் புருஷனுக்கு நீ தானடி சமைச்சு கொடுக்கணும் ஆசையா? ஏண்டி, இப்போ என் புருஷனை நான் கவனிக்கணும், அது மாதிரி நீ போய் கவனிக்கணும்ல. என்னடி வாய பொழக்கிற? ஆமாவா இல்லையா சொல்லு. ஐயோ எக்கா, முன்ன பின்ன சமைச்சிருந்தா தான் எனக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கே சமைக்க தெரியாது. இப்ப நீ சொல்லிட்டில, இனிமே கடையில வாங்கி கொடுத்தாது யாழண்ணா அசத்தப்படுறேன். எம்மாடி ரோட்டனு, தம்பிக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்காதம்மா, அவனுக்கு சேராது. நான் வீட்டில் சமைச்சு தான் வச்சுருக்கேன். வேணும்னா அதை எடுத்து பரிமாறு தம்பிக்கு. இல்லை இந்தா பாரு, உங்கள் அக்கா 2 பேருக்கும் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா? ஐயோ மாமா, நீங்க 2 பேரும் திருப்தியா சாப்பிடுங்க மாமா. நான் போயிட்டு சமைக்க தெரியாட்டியா யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு அவருக்கு சமைச்சு தர்றேன். நீங்க சாப்பிடுங்க மாமா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அடியே பொடி கூறுக்கட்டவளே, ஒருவ சாப்பிட்டு பொடி. ஏக்கா, மாமா இருக்காரு, எனக்கு கூச்சமா இருக்கு. நான் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறேன்க்கா. பாய், வரட்டா. ஐயோ அப்பா, என்ன டயர்டு முடியல. ஒவ்வொருத்தையும் கட்டி கட்டி பிடிச்சி அழுவுற, மூக்கு சரியா செஞ்சு செஞ்சு மேலே தடவுற அழுக. இதுக்கு தான் அளவுக்கே போகக்கூடாது. போ எப்பப்பா, காப்பி தண்ணி போட்டு கொடுக்க கூட வீட்டில் ஒரு ஆள் இல்லை. சின்னவனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏண்டி சுந்தரி, என்னடி அதுக்குள்ளேயே வந்துட்டவ? ஏண்டி, நாளைக்கு தானடி போனது உட்காரன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளேயே எப்படி வந்த? ஏத்தா செத்த கம்மு நாச்சும் இருக்கிறியா? வீட்டில் ஒரு பெரிய கட்டை இருக்குன்னு தான் பேர், ஒன்றுக்கும் துப்பு இல்லை. ஏத்தா போகிறோம்ல, மாமன் மச்சின உடைய அளவுக்கு போனால் சீர் எடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா வேணாமா? அங்கே போகிறேன் எல்லாம் எனக்கு ஆறு துப்புறாளுங்க, சீர் எடுக்காமல் வந்திருக்கேன்ட்டு. ஏத்த எப்படி? நான் சீர் எடுக்கிறதுக்கு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, சரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். சின்னவங்க போகும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு வேலையாக முடிச்சுட்டு வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் காலையில் தான் பணமே வரமாட்டுக்கு. அது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன இடமாட்டுக்கு. இன்னும் பணத்தை வந்து கொடுக்கல, ஆசைப்பத்துல. யாத்தே நீ வேற என்னால் போயிட்டு அவங்க வீட்டுலாம் தங்க முடியாதுக்கான்றாதி. காசு 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 காசுன்னு செத்த வீட்டெல்லாம் யாரும் தங்க மாட்டேன்ப்பா. பொடி கூறுக்கட்ட சிரிக்கிய சம்மந்தி எடுத்துட்ட வேற இந்த லட்சணத்துக்கு. ஒரு சம்மந்தி வீட்டுக்கு மாமி மச்சின வீட்டுக்கு போனா அளவுக்கு போனால் சீர் எடுத்துட்டு போகணுடி. கையை வீசிக்கிட்டு டங்கு டங்கு நாங்கள் எதுக்கு போனேன்? வேடிக்கை பார்க்க போனியா? கை தட்டி சிரிக்க போனியா? ஏண்டி வேக்கங்கட்டவளே வந்து என்கிட்ட எதிர்றாவ. சும்மா நீ அனாவசியமாக கத்திட்டு கிடக்காத. போகும்போதே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, எனக்கு தான் மறந்து போச்சு. நான் என்ன அடிக்கடி செத்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன்? நான் சொல்லு. ஏய் போடி, அரிசி 3 தேங்காய் வாழைப்பழம் பட்டாசு சீயக்காய் இதெல்லாம் தாண்டி சீரு. இதெல்லாம் சேர்த்தவங்களுக்கு கடைசியாக கொடுக்கணும்ல, எடுத்துக்கிட்டு போடி. காசு எதுவும் வேணுமா சொல்லி எடுத்துகிட்டு வரேன். யாரும் ஒன்றும் வேண்டாம். சின்னவன் எங்கே சத்த நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு போகிறேன். எனக்கு கசன்னு கிடக்குது. அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்னையை விட்டுட்டு வந்தானா போதும். பஸ்ஸில் வரும்போது நானே நடந்து வந்தேன், தவான்னு முடியல. என்னால் சத்தியமாக முடியல. சின்னவன் வீட்டில் தானே இருக்கிறான், பெரியவங்க. ஏய் சின்னவன் வீட்டில் தாண்டி இருக்கிறான். பெரியவன் தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு போயிருக்கான். வந்துடுவான் அவனும். வீட்டில் ஆள் இல்லைன்னா செக்கப்பு வெங்காயம் எல்லாமே நடக்கும். அவளுக்கு என்ன நோக்கம் வந்துருச்சுன்னு தெரியல. இப்போ என்னடி மணக்கிறவ? ஒன்றும் இல்லை, செக்கப்புக்கு போயிட்டு வரட்டும். சின்னவே கொண்டு வந்து என்னைய விட்டா போதும். அதுக்கு முன்னாடி போய் குளியலை போட்டுக்கிறேன். ஐயோ வெக்கங்கட்ட முண்டை ஒரு யாவும் தெரிய மாட்டேங்குது. சா வீட்டுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டான். குளிக்கிறாளாம். மறுபடியும் சா வீட்டுக்கு போகிறதுக்கு சா வீட்டுக்கு எப்படி குளிச்சுக்கிட்டு போவா? முதல்ல முகத்தை தூக்காமல் வீட்டுக்குள்ளே வந்ததே நீ தப்பு. போடி வெளியவே நில்லுடி, காசு கொடுக்குறேன். சீரு வாங்கிட்டு போயிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரேடியே வந்து குளிடி, குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வாடி. ஐயோ என் தொண்டை தண்ணியை வத்த கத்துனா கூட அவளுக்கு புத்தி உரைக்காதுமா. இதுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது, கேடும் வர மாட்டேங்குது. கன்றாதி எல்லாத்துக்கும் வருது சாவு.